வணக்கம் மக்களே. நடுவில் ரொம்ப கேப் விட்டுட்டேன். ஏன்னா உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோஸ் போட முடியல. ரொம்ப காஃபாக இருந்தது, பேச முடியல. பேசினா ரொம்ப காஃப் வந்துட்டு இருந்தது, அதனால தான் போட முடியல. சில பேர் நான் பயந்துட்டேன்னு நினச்சிருப்பாங்க. நான் எதுக்கும் பயப்படல. எதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு நல்லாவே ஃபேஸ் பண்ணிட்டேன். எதுக்கும் பயப்பட அவசியம் இல்லை எனக்கு. ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்கிறதுனால நான் எதுக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை. இப்போ அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம்னா, நார்சாஸ்டிக்குன்னுட்டு இப்போ புதுசாக இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் இந்த மாதிரி மனுஷங்களோட வாழாதீங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னுட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு சரியாக புரியல, தெரியல. பட் அந்த மாதிரி மனுஷங்கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு ஒரு தீர்வு கண்டிருக்கா. பட்டு அந்த தீர்விலையும் பெரிய சோகம். அந்த சோகத்தை என்னன்னுட்டு ஒரு தோழி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நான் இப்போ அடுத்து பேச போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த மாதிரி மனுஷங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணணும், என்ன பண்ணலான்னுட்டு நீங்களும் சஜஷன் சொன்னால் நல்லாயிருக்கும். அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்தை, அந்த பொண்ணு எடுத்த முடிவை, அவளுக்கு கடைசியில் கிடச்ச வெற்றின்னே சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ சோகமான வெற்றி. அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பழைய காலத்தில் சொல்லுவாங்க பெண் பாவம் பொல்லாததுன்னு. ஆனால் இப்போவும் பெண் பாவம் பொல்லாதது தான். ஆனால் நிறைய பேர் பெண்களை நிறைய கொடுமைப்படுத்துகிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அவங்களும் ஒரு பெண் வயிற்றில் தானே பிறந்தாங்க. அவங்களே ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு வீட்டுக்கு வர மருமகளை கொடுமைப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புரியல. நிறையா இருக்குது இன்னும் பேசுகிறதுக்கு. இன்றைக்கே இதே வீடியோவில் நான் பேசிகிறதுக்கு முடியாது. ஏன்னா கொஞ்சம் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, காஃப் இருக்கிறதுனால. அடுத்தடுத்து இனிமேல்ட்டுக்கு நிறையா பேசலாம். பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பற்றி, அதிலேருந்து எப்படி தீர்வு வரணும், எப்படி வரலாம் அப்படின்ட்டு நிறையாவே பேசலாம்.